பார்க்குறோம். என்னன்னா குழந்தைகள் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்க. எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம். இல்லைனா யார் யார் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ எடுத்து வளர்த்துக்கலாம்ல. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறவங்க எடுத்து வளர்க்கட்டும். முன்னால் அவங்களுக்கு வாய்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னா யூ ஆர் நாட் அ பர்சன். உனக்கு அந்த கட்ஸ் இல்லைன்னா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஃப்ரெண்ட்ஷிப் சினிமாவில் தனுஷ் சார் ஃபோன் பண்ணா சொல்லு மச்சான் அப்படின்னு ஃபோன் எடுப்பாரு. ஸோ அடுத்து வந்து லாங் டிரைவ்னா அன்வி தான். அன்வி கூட தான் டிரைவ் பண்ணணும். ஸோ அவங்க தான் எப்பவுமே என்னை வந்து வண்டி ஓட்டி வைப்பாங்க, எங்கே போகலாம் அங்கே போகலாம். ஸோ அன்வியோட தான் லாங் டிரைவ். ஓகேண்ணே சார். நெக்ஸ்ட் லவ். சில ஆர்டிஸ்ட் மட்டும்தான் வந்து சினிமா தாண்டி வந்து சொசைட்டிக்கு சில மெசேஜஸ்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஏப்பா இந்த பிரச்சனைக்கும் போகாதுப்பா, நீ பாட்டும் வாழ்க்கையை பாருப்பான்னு. அதுவே எனக்கு ஒரு ரொம்ப செல்ஃபிஷான ஒரு மனநிலையாக தான் தெரியும். ஒருத்தர் சந்திச்சுட்டு தான் போவேன். இன்னைக்கு காலையில சேலம்ல போராட்டம் பண்ணியிருக்கோம், நான் தான் பண்ணேன். பட் நீங்கள் இப்படி காசு போட்டு விடும்போது என்னைக்காச்சும் வெரிஃபை பண்ணிருக்கீங்களா? இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களா? ஏன் எண்ணம் சரியா இருக்கு. நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது சரியான ஆட்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறது ஏன் எண்ணம் சரியா இருக்கு. ஸ்ரீகாந்த் சார் கூட பேச முடிச்சு ஏதாவது சொல்லியிருந்தாப்லையா? ஏதாச்சும் கான்வர்சேஷன் பண்ண முடிஞ்சா? ஏன்னா குழந்தைகள் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்க. இல்லைனா யார் யார் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ எடுத்து வளர்த்துக்கலாம்ல. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறவங்க எடுத்து வளர்க்கட்டும். எனக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுது. முன்னால் அவங்களுக்கு வாய்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னா யூ ஆர் நாட் அ பர்சன். உனக்கு அந்த கட்ஸ் இல்லைன்னா. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அண்ணே வணக்கம். வணக்கம். ஓகே. பட் அண்ணனோட பழைய இன்டர்வியூவில் நான் பார்க்கும்போது அண்ணன் வீட்டில் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருந்தாப்புல. அப்போ வந்து நாட்டு நாய்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அண்ணன் பேசியிருந்தாப்புல. சொல்லப்போனால் உங்கள் இன்டர்வியூ பார்த்து எங்கள் ஊரில் ஒரு பொண்ணெல்லாம் வந்து ஜிவிஎன் அந்த நாய் வச்சிருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி வாங்கலாம் செஞ்சிருக்காப்புல, அடம் பிடிச்சு. நிறைய பேர் வாங்கினாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நாட்டு நாய்களை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ஊருடைய கண்டிஷனுக்கு அதுங்க தான் அழகாக அடாப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஐ திங்க் நம்ம டெம்பரேச்சருக்கு நம்ம ஜாகிரபிக்கல் கண்டிஷனுக்கு நம்ம நாட்டு நாய்களை வளர்க்குறது இட் வில் பி குட். ஆமாம். ப்ளஸ் அந்த டயத்தில் எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு இன்டர்வியூனால ஒருத்தங்க நாட்டு நாயே வாங்குறாங்கன்னா அது பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டயத்தில். இதுவும் வில்லேஜ் வரைக்கும் அந்த தாக்கம் இருந்துச்சு. அப்படிங்கும்போது இப்போ அந்த டாக் ரிலேட்டடாக பயங்கர இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கேன். நாய்கள் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. அது மனுஷங்களுக்கு ஆபத்துன்னு ஒரு சைடு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு சைடு வந்து இல்லைப்பா அவங்க வாட்டுக்கு ஒரு சைடு இருந்துட்டு போகலாமே, எதுக்கு வந்து அதை வந்து நீங்கள் வந்து டார்ச்சர். ரெண்டு ஆங்கிளுமே நம்ம பார்க்கணும். என்னென்னா குழந்தைகள் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்க. எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம், நமக்கே பகீர்னு இருக்குது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல் இருக்கணும். அதுக்குன்னு மொத்தமாக தூக்கிடணும் அப்படி சொல்லக்கூடாது. இல்லைனா யார் யார் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ எடுத்து வளர்த்துக்கலாம்ல. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறவங்க எடுத்து வளர்க்கட்டும். அதே சமயத்தில் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுது, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே. ஸோ அதானே. ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம முதல்ல நான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னது வந்து நேஷனல் அவார்டுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா வாத்தி பயங்கர டிசர்விங்கான ஒரு நேஷனல் அவார்டு தான். பட் இந்தாட்டி நேஷனல் அவார்டு வரும்போது வந்து அதோட சேர்த்து நிறையா கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்துருந்துச்சு. ஒரு விஷயமா நிறைய பேசியிருந்தாங்க. இந்தாட்டி அவார்ட்ஸ் நிறைய பேர் கொடுக்கல. இல்லை வந்து சில மூவிஸ்லாம் வந்து இப்போ வந்து பாலையா அவங்க மூவிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இதோட நல்ல மூவிஸ்லாம் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்துருந்துச்சு இந்தாட்டி நேஷனல் அவார்டுக்கு. அதை குறித்து ஜிவிஎனோட கருத்து என்ன? சம்டைம்ஸ் இப்போ சில சமயம் எனக்கே கிடைக்காம போயிருக்கு. அப்போ நான்லாம் வருத்தப்பட்டிருக்கேன். 1001 எனக்கு கிடைக்கல, வெயிலுக்கு கிடைக்கல, எவ்வளோ ஃபிலிம்ஸ்க்கு எனக்கு கிடைக்கல. மேபி அதுக்கான டைம் வேறு ஒரு இடத்துல கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். என்றைக்குமே நம்ம உழைச்சிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு டைமில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நான் வந்து மோட்டிவேஷனெலாம் சொல்லுவேன். பட் அவார்ட்ஸை தாண்டி நம்மளுடைய ஒர்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒர்க் என்ன பண்ணோம், நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோமா, நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஒழுங்காக செஞ்சோமா. ஏன்னா நான் அவார்ட்ஸை நோக்கி பயணிக்கிறது இல்லை, நான் என் வேலையை நான் சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அவார்ட்ஸ் பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? ஏன்னா அது ஒரு ரெகக்னிஷன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, அதுக்கு உங்களுக்கு பே பண்ணுறாங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதை நம்ம சின்சியராக பண்ணாலே மிச்சதெல்லாம் நம்மளை தேடி வரும். நான் வந்து அந்த வேலையை அந்த டைமில் நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்படின்றதுல தான் என்னுடைய குறிக்கோள் இருக்குது. ஏன்னா நமக்கு நான் நினச்ச போதெல்லாம் எனக்கு கிடைக்காததுனால
எனக்கு வரும்னு நினச்ச போதெல்லாம் கிடைக்காதனால அதில் நான் அதுக்குள்ளே நான் போய் எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா நான் யோசிக்கிறது இல்லை. என் வேலையை நான் ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறேன். அஸ் ஆர்டிஸ்ட்டாக வந்து சில ஆர்டிஸ்ட் மட்டும்தான் வந்து சினிமா தாண்டி வந்து சொசைட்டிக்கு சில மெசேஜஸ்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது வந்து சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும்போது அது ஜிவிஎன்கிட்ட ரொம்பவே நான் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒரு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கிற அப்படின்னா டக்குன்னு ஒரு ட்வீட் போடுறதா இருக்கட்டும், இல்லை அதுக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் கொடுப்பீங்க. நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம். பட் அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஸ்டார்ஸ் எதுக்கு பண்ண மாட்டாங்கன்னு சிலர் யோசிப்பாங்கன்னா, மேபி அவங்களோட ஃபேன் பேஸ் பாதிக்கும், இல்லை சம்திங் ஏதாச்சும் ஓகே கெரியர் வைஸ் ஏதாச்சும் வரும். ஆனால் ஜிவிஎன் அது எதுவுமே பார்த்ததில்ல. நிறைய இடத்துல வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் எங்கேருந்து? அது ஒரு மனநிலை தான். நான் என்ன சொல்கிறேன், நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லுவாங்க, ஏப்பா எந்த பிரச்சனைக்கும் போகாதுப்பா, நீ பாட்டும் வாழ்க்கையை பாருப்பான்னு. அதுவே எனக்கு ஒரு ரொம்ப செல்ஃபிஷான ஒரு மனநிலையாக தான் தெரியுது. அது இன்னைக்கு மாறிடுச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் மாறிடுச்சு. உனக்கு இப்போ ரூமில் இருக்க உனக்கு ஒருத்தருக்கு வந்து சம்திங் இஸ் ராங் இஸ் ஹேப்பனிங், அவங்களால வாய்ஸ் பண்ண முடியல, உன்னால் அவங்களுக்கு வாய்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னா யூ ஆர் நாட் அ பர்சன். உனக்கு அந்த கட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். நீ ஒரு வாய்ஸ்லெஸ்ஸாக ஒருத்தங்க இருக்காங்கன்னா நீ அவங்களுக்காக வாய்ஸ் பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட அடுத்தவங்களுக்காக வாய்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் நான் அது வெறும் வாய்ஸ் வந்து ட்விட்டரில் ஒன்றியில் நான் செயலில் பண்ணணும்னு நினைப்பேன். எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து பெண்களுக்கு வந்து நல்ல பாத்ரூம்ஸ் இல்லாமல் நிறைய பேர் படிக்கலாம் வராமல் இருந்தாங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்க்கு பாத்ரூம் கட்டி கொடுக்க வந்து அவ்வளோ முயற்சிலாம் பண்ணியிருக்கேன். என்னோட சைடில் நான் எனக்கு இருக்கிற திறனுக்கும் எனக்கு இருக்கிற லிமிட்டேஷன்ஸ்க்கு நான் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் மதுரையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நினைக்கிறேன், அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அவர் உங்ககிட்ட ட்விட்டரில் போட்டதுக்கு நீங்கள் காசு போட்டு விட்டுருந்தீங்க அந்த டயத்தில். ஸோ அந்த மாதிரி நிறைய எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. பட் நீங்கள் இப்படி காசு போட்டு விடும்போது என்னைக்காச்சும் வெரிஃபை பண்ணிருக்கீங்களா? இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களா, இவங்க யார் கரெக்ட்? வெரிஃபை பண்ணியிருக்கேன். சிலது வந்து அந்த இமோஷனில் கொடுத்துருவேன். ஏன் எண்ணம் சரியாக இருக்குது, நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது சரியான ஆட்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறது ஏன் எண்ணம் சரியாக இருக்குது. அது அவங்க அதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய அது அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது வேற ஒருத்தருக்கு போய் கிடைக்கும். அது அவங்க பண்ணாமல் இருக்கிறது அது டெஸ்டினியை விட்டது தான். பட் நான் என் எண்ணத்தில் அந்த சரியாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஓகேண்ணே. ஸோ இப்போ சில வேர்ட்ஸ்லாம் எடுத்து வந்துருக்குறேண்ணே. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சின்ன செக்மெண்ட்டு பேர்லாமா? ஃப்ரெண்ட்ஷிப். சினிமாவில் தனுஷ் சார் நினச்சேனே. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் மட்டும் இது சொல்லலை. எனக்கு வந்து அந்த டயத்தில் டேரக்டர் சார்கிட்ட கேட்டேன், ஒரு ஆளை வந்து இப்போ ஜிவிஎன்னை வந்து யாரையாச்சும் தூக்கி பிளாக்மெயில் பண்ணணும்னா என்ன பிளாக்மெயில் பண்ணிங்கன்னா தனுஷ் சாரை தான் தூக்கி வச்சு பிளாக்மெயில் பண்ணேன். என் படத்துக்கு வந்து அவர் மியூசிக்கே போட மாட்டேங்கிறாப்புல, ஃபுல்லாக தனுஷ் சார் கூட போய் உட்காந்துக்கிறாப்புல அப்படின்றாப்புல. அந்த பாண்ட் எப்படின்னே கிரியேட் ஆகுது? அது 2007 ட்ராவல் ஆகிறோம். அவருடைய பொல்லாதவன் வந்து அவருக்கு ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிம். எனக்கு அவரோட முதல் நேஷ்னல் அவார்டு ஆடுகளம். அப்புறம் அசூரன் திருப்பி 2வது நேஷ்னல் அவார்டை நான் தான் மியூசிக் பண்ணுறேன். அப்புறம் வாத்தி நான் நேஷ்னல் அவார்டு ஒரு படத்தில் வாங்குறேன். அப்புறம் மயக்கம் என்ன. ஸோ 2 பேருக்குமே லைஃப் சேஞ்சிங் ஃபிலிம்ஸ் வந்து ஒன்றா அமைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேட்டர்னா என்னன்னு தெரில. ஸோ பட் ஆனால் வந்து இப்போ சினிமாவில் வந்து இவ்வளோ பெரிய பாண்டு கிரியேட் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை நாங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறோம் இன்டர்வியூ எடுக்கும்போது. சிலர்லாம் சொல்லுவாங்க ஒன்றா வரும்போது அந்த மாதிரி ஒரு பாண்டு கிடைக்கும். மேபி நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஜூனியர்ஸ் அப்படி இருந்தால வி ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் அண்ட் எங்களுடைய பிரேக்கான படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும். ஆடுகளம்னா இருக்கட்டும், பொல்லாதவனாக இருக்கட்டும், அசூரன், மயக்கம் என்ன, அப்புறம் இப்போ வாத்தி, எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ண படங்களாக இருக்கும். அஸ் அ ஃப்ரெண்டாக வந்து அவர்கிட்ட இந்த குவாலிட்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னா நீங்கள் ஏன்னா நோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இப்போ என்ன யூ கேன் ஆல்வேஸ் சே எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதுக்கு வந்து நோன்ற ஆன்சர் வராது. இஃப் இஸ் வெரி ப்ரொடெக்டிவ் அபவுட் யூ அண்ட் இஸ் வெரி பொசசிவ் அபவுட் யூனா நோன்ற ஆன்சர் வராது. ஓகே. அதே மாதிரி நான் உங்களையும் நிறையா பார்த்துருக்குறேன். உங்களுக்கு நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து பயங்கரமாக நீட்டில் வந்து அவரை இன்டர்வியூ எடுக்கும்போது அவரும் சொல்லியிருக்காரு, ஜிவிஎன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, தனுஷ் மாமாவுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால வந்து ஜிவிஎன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்களும் பயங்கர கேர் எடுத்துக்கிறீங்களே அவங்க மேலே? நார்மலாக நம்ம ஜூனியர்ஸ் வராங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபிலிம்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கும். ஐ ஆல்வேஸ் என்கரேஜ் டேலண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு இந்த படத்தோட டிஓபியாக இருக்கட்டும், இல்லை எடிட்டராக இருக்கட்டும், இல்லை கம்போசராக இருக்கட்டும், சாம்சியஸாக இருக்கட்டும், ஐ ஆல்வேஸ் என்கரேஜ் யங்ஸ்டர்ஸ். ஹார்ட் ஒர்க்ப்பா. இந்த பர்சன் நினச்சாலே ஹார்ட் ஒர்க்குங்கிற அந்த ஒரு தாட் ஞாபகத்துக்கு வந்துடும். வெற்றிமாறன் ஓகே. வெரி ஹார்ட் ஒர்க்கிங். எதை வச்சு சொல்கிறீங்க?
அவ்வளோ ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிட மாட்டார். ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார், அந்த ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார், ரீஷூட் பண்ணுவார். அப்புறம் சுதா கோங்கரா 2 பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே. பட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அவ்வளோ சீக்கிரத்தில் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாப்ல, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்காங்க? ஏன்னா அஸ் மியூசிக் டைரக்டராக வந்து என்னப்பா எது கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகல. இல்லை, நான் அவரோட ஒர்க்கில் தான் சொல்கிறேன். அவர் ஒர்க்கில் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். எந்தலாம் ரொம்ப பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுவார் என்ன. ஓகே. அசுரன் ரீரெக்கார்டிங் அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நான் என்ன வாசிச்சேனோ அதான் ஃபைனல். அவர் அது கேட்க கூட இல்லை, அவர் தேட்டரில் தான் கேட்டார். நான் என்ன வாசித்தேன் அசுரன் படத்துக்குன்னு அவர் தேட்டரில் தான் பார்த்தார். ஸோ என் மேலே பயங்கர ட்ரஸ்ட் அவருக்கு. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே. நீங்கள் ஷூட்டிங் போய் பார்க்கும்போது பார்த்துருக்கீங்க, நீங்கள் என்னைக்கே சொல்லியிருக்கீங்களா இதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ எஃபெக்ட் எதுக்கு போடணும்? அதனால தான் ஒரு அவ்வளோ ஒரு நல்ல சிறந்த டைரக்டராக இருக்கார். எஸ். ஓகேண்ணே சார். நெக்ஸ்ட் லவ். லவ்னா ஓகே, இளையராஜா சார் சாங்ஸ்ன்னு சொல்லலாம். லவ் சாங்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஏன்னா இளையராஜா சார் லவ் சாங்ஸ் அப்படின்னு கேட்கும்போது வந்து சொல்ல முடியாத பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ உள்ள பசங்களாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தான் வந்து இளையராஜா சார் சாங்ஸ் வந்து கேட்கலாம்ப்பா அப்படிம்பாங்க. சின்ன வயசில் வந்து ஒரு மாதிரி டப்பா கொத்தா கேட்கலாம். அண்ணனுக்கு எப்போ பயங்கர அட்மைரிங்காக இருந்துச்சு இளையராஜா சார் சாங் கேட்க? மியூசிஷியன்றவங்க எல்லாருக்குமே, ஏன்னா நாங்கள் ஸ்கூல்லேருந்து அவர் பாட்டு, ரஹ்மான் சார், ராஜா சார், எம்எஸ்வி சார், இவங்க பாட்டு தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லலாம். அதுலேருந்து தான் வி லேர்ன் டென் கம். ஸோ அவங்களுடைய சாங்ஸ்லாம் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால் மியூசிஷியனாக நீ மேபி ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கலாம். பட் மியூசிஷியனாக தான் இதெல்லாம் கேட்டு தானே நம்ம மியூசிக்குள்ளே வர முடியும். இப்போ ஆஸ் எ மியூசிஷியனாக ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்ககிட்ட இது ரொம்ப புதுசாக இருக்கும்ப்பா, இந்த டியூன் வந்து நிறைய இடத்துல மாற்றி மாற்றி எடுப்பாங்க, சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. இளையராஜா சார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிங்ஸ் பிஜிஎம், ஒரு பிஜிஎம் ஸ்ட்ரிங்ஸில் எப்படி ஸ்ட்ரிங்ஸை ஹேண்டில் பண்ணலான்றது வந்து அவர் வந்து இஸ் த பெஸ்ட் ஃபார் வயலன்ஸ் செக்ஷன்ஸ். ஓகே. அதில் இளையராஜா சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஜெலஸ். நான் யார் மேலேயும் ஜெலஸாலாம் இல்லை. ஏன் ஏதாச்சும் இந்த பர்சன் வந்து யார்கிட்டயாச்சும் பேசினா எனக்கு பயங்கர ஜெலஸ் ஆகும்ப்பா. ஏன்னா கொஞ்சமாக அவங்க எனக்கு ரொம்ப பெட்டு, அவங்களுக்கு எனக்கு அவங்க மேலே பயங்கர. மேபி சூர்யா சாரோடைய ஒர்க் அவுட் ஸ்டைலு எப்போ பார்த்தாலும் ஃபிட்டாக அப்படியே பயங்கரமாக பேக் வச்சுட்டு இருப்பாரா, அதனால் அவருடைய ஒர்க் அவுட் ரெஜிம் பார்த்து ஜெலஸாக இருக்கேன்னு சொல்லலாம். ஓகே. நீங்கள் என்னைக்காச்சும் அந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி பயங்கர ஃபிட் ஆகணும்ப்பா, 6 பேக்லாம் வைக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் 6 பேக் வைக்கணும் இல்லை, ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சிருக்கேன். அவர் எனக்கு நிறைய ட்ரெயினர்லாம் அமைச்சிருக்காரு. அவரோட ட்ரெயினர் வந்து எனக்கு கூட நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பேசுவோம். அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெயினரோட ஒர்க் அவுட் பண்ணுங்க, டயட் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்பாரு. ஸோ அவருடைய ஒர்க் அவுட் பார்த்து, அவரோட ஒர்க் அவுட் ரெஜிம் பார்த்து எனக்கு ஒரு ஜெலஸ் ஆகும். ஸோ அடுத்து பிட்ரையல். அப்படிலாம் இல்லை, பிட்ரையல் ஆகிடுச்சுன்னா தென் ஐ மூவ் ஆன். அங்கே நான் ஸ்டே பண்ண மாட்டேன். நிறைய பேர் இருப்போம், நம்ம நிறைய செஞ்சுருப்போம். அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அது இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே. திருப்பி இந்த ரிவெஞ்ச் அப்படின்லாம் அந்த சினிமாவோட நான் ஏன் ரிவெஞ்ச் வந்து அது டைம் வில் ஒன்லி டீச் தெம். அது இப்போ நமக்கு ஒருத்தர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது திருப்பி வேற ஒருத்தர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வரும். கண்டிப்பான. ஸோ அடுத்து வந்து சிஸ்டர்னா சினிமாவில் சுதா கோங்கரா. எனக்கு என்ன விஷயம்னாலும் அவங்கக்கிட்ட கேட்பேன், அவங்களுக்கு என்னன்னாலும் என்கிட்ட கேட்பாங்க. வி சப்போர்ட் ஈச் அதர். அவங்களோட எல்லா டிசிஷன்ஸ்லையும் என்னை வந்து ஒரு வாட்டி ஒரு சஜஷன் கேட்பாங்க. ஓகே. அந்த மாதிரி. ஸோ எனக்கு என்னன்னாலும் நான் ஒரு சஜஷன் அவங்ககிட்ட பேசுவேன். ஓகே. அவங்க உங்களுக்கு கொடுத்த ஒரு பிக்கெஸ்ட் சஜஷன், இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு லைஃப்பில் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? அவங்க சஜஷன் சொன்னாங்க, அதை நான் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப ஏர்லியாக தூங்கிடுவாங்க, ஏர்லியாக எந்திரிப்பாங்க, 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, ஒரு 8 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. இது இந்த சஜஷன் எல்லாம் எடுத்துக்கவே முடியாது, நல்லா பண்ணவும் முடியாது. ஓகே. பட் அந்த சஜஷன் வச்சுருக்கீங்க, பெண்டிங்கில் இருக்காது. ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணால் நல்ல விஷயம் டு ஃபாலோ. ஸோ அடுத்து வந்து லாங் ட்ரைவ்னா அன்வி தான். அன்வி கூட தான் ட்ரைவ் போகணும். ஸோ அவங்க தான் எப்பவுமே என்னை வந்து வண்டி ஓட்டி வைப்பாங்க, எங்கே போகலாம் அங்கே போகலாம். ஸோ அன்வியோட தான் லாங் ட்ரைவ். அப்போ ஓகே. லாங் ட்ரைவ்னா இப்போ எங்கே போகலான்னு ஒரு ஆசை இருக்குன்னு உங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் நம்ம சொல்லிடலாம். பாண்டி வரைக்கும் போகலாம், அவ்வளோதான் தாங்கும். ஓகே. ஓகேண்ணே. நெக்ஸ்ட்டு இது தொல்லைப்பா, பயங்கர டார்ச்சர்ப்பா. இது ஒரு மாதிரி அன்பு தொல்லைனே வச்சுக்கலாமேண்ணே. தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தொல்லை. ஆனால் அப்படின்னா அன்பு தொல்லைனா கிரிட்டிக்ஸ். நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன் கிரிட்டிசிசம். அதனால சும்மா சொல்கிறேன். ஸோ நான் அதில் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் தான் பார்ப்பேன். நம்மளுடைய கையில் தான் இருக்குது இல்லை. நம்ம கிரிட்டிசிசம் என்றைக்குமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம ரொம்ப பர்சனலாகவும் எடுத்துக்கூடாது. ஏன் இப்படி நினைக்கிறாங்க, ஓகே சரி இதில் நம்ம இதில் லேர்ன் பண்ண விஷயம் தான் லேர்ன் பண்ணிட்டேன்.
ஓகே. பட் ஆனால் இப்போ இந்த கிரிட்டிசிசம்னு வரும்போது அது நீங்கள் சொல்கிற மாதிரி தானே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து அப்யூஸாக இருக்கக்கூடாது. அப்யூஸ்னா பிளாக் பண்ணிடுவேன். அப்யூஸ் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா சும்மா ஓகே, சம்டைம்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் காமெடியாக இருக்கும், சில சமயம் கற்றுக்க இருக்கும். மேபி நம்ம நினைக்காத ஒரு ஆங்கிளில் நம்மளை சுட்டி காமிப்பாங்கல்ல, அது நமக்கு ட்ரிகர் ஆனாலும் அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை நம்ம கற்றுக்கணும் தான், வேறு வழி இல்லை. அது நமக்கு கற்றுக்கிட்டு தான் ஆகணும். முதல்ல ஊர் கிராமம் தான். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அண்ணன் எல்லாருக்கும் பிடிச்சது வந்து டார்லிங், அடுத்து வந்து அப்படியே த்ரிஷா இல்லை நயன்தாரா அப்படிலாம் வரும்போது பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் வந்து பயங்கர கமர்ஷியலாக இருக்கும். அதுக்கடுத்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுது. பட் கட் பண்ணால் இப்போ வரும்போது ஜீவியனோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு ஜேர்னரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபிலிம்ஸ் ஓரியன்டாக அண்ணன் நடிக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க? என்ன ஜேர்னர் மாதிரி என்ன என்னன்னா அதோடைய பேக்ட்ராப் ரொம்ப புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் அந்த டைமில் ரொம்ப காமெடி ஃபிலிம்ஸ் அப்படி பண்ணியிருந்தேன். நாச்சியாருக்கு அப்புறம் ரொம்ப கதை பேஸ்டாக ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரி, நம்ம சீரியஸ் ஃபிலிம்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சும் போது பாலாசர் அதை மாற்றி விட்டாங்க நாச்சியார் படத்தில். ஸோ அதுலேருந்து த ஜானர் ஹேஸ் டு பி நியூ. அப்புறம் அதில் என்னுடைய கேரக்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த கதைக்குன்றது அதை வச்சு தான் கதைகள் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்படின்னா இப்போ நம்ம கமர்ஷியலாக போகிறோம், அந்த சொன்னோம்ல பயங்கர ஃபன்னாக போய்கிட்டு இருக்கிறோம், அந்த டயத்தில் பயங்கர பிஸ்னஸாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து இல்லை, இப்போ ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிம் ஒன்று பண்ணுறேன். அடுத்து இவர் பிரதீப் அஸ்டன்ட் ஒரு பையன் மரியான்னு, நான் அப்பாஸ் சார்லாம் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப ஜாலியாக ஃபேமிலி ஊர் படம், ஆனால் காமெடியாக ஒரு என்னோட அந்த லைவ்லி யங் காமெடி. யங்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம் வித் ஒரு நைஸ் காமெடி ஜோனில் வந்து அந்த படம் அடுத்து பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த லைவ்லினஸ், அந்த ஒரு ஜேர்னர் இருக்குது அப்படின்னு. பிளாக்மெயில் உங்களை எந்த இடத்துல வந்து பயங்கர இன்ஸ்பயர் பண்ணிச்சு? ஓகே, இதுக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், அப்புறம் ஒரு பிளாக்மெயில் ஃபிலிம். ஸோ எப்படி இது என்ன ஆக போகுது, இந்த ஸ்க்ரீன் பிளே, இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் தான் அந்த கதை. எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் அப்படி படம் பண்ணலை. 20,000 கண்கள் பண்ண டைரக்டரு. ஸோ ஹீஸ் குட் வித் தட் ஜானர்னும் போது சரி ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாக்மெயில் எடுத்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி கிங்ஸ்டன் பண்ணியிருந்தோம். அதில் வந்து அது டோட்டலாகவே தமிழ் சினிமா ஃபேண்டசி அட்வென்ச்சர். ஆமாம், தமிழ் சினிமாவுக்கே அது ரொம்ப புதுசான ஒரு விஷயம். கட் பண்ணால் இதுவுமே வந்து உங்களோட ஹிஸ்ட்ரியில் இதில் ஃபிலிமோகிராஃபியில் பார்க்கும்போது இதுவும் ரொம்ப புதுசு. இது நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்டாக பயம் இருக்குல்ல நம்மளுக்கு, ஓகே நம்ம சூஸ் பண்ணலாமா, இது ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா, இல்லை தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஓகே நான் கேப்சர் பண்ணிடுவாங்களா இந்த விஷயத்தை, இல்லை போய் சேர்ந்துருமா, ரீச் ஆகுமா அப்படின்னு ஜிவி எனக்கு பயம் இருந்திருக்கு. நம்ம அப்படி ரொம்ப நினச்சோன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு டெம்ப்ளேட்குள்ளேயே மாட்டிப்போம்ல. நான் டெம்ப்ளேட்குள்ளேயே மாட்டிட்டேன்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது வாட் இஸ் த சர்ப்ரைஸ் ஃபேக்டர்? இப்போ இவர் இது பண்ணுவார், இதுதான் பண்ண போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கும், இப்படி தான் படம் பண்ணுவார் அப்படின்றதுக்கும், இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த வாட்டி என்ன ஜானர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சர்ப்ரைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அப்படி தான் ஐ வாண்ட் டு சூஸ். மியூசிக்லேயும் சரி, ஆக்டிங்லேயும் சரி, அந்த மாதிரி தான் ஃபிலிம்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜேர்னர் சூஸ் பண்ணும்போது த்ரூஅவுட்டாக உங்களுக்கு நியூவான இது உள்ளே போகிறீங்க இந்த வேர்ல்டுக்குள்ளே, இதில் என்னெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு? ஏன்னா மற்ற இடத்துல நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், இந்த ஜேர்னருக்குள்ளே போகும்போது இந்த படத்தில் நிறைய சைலன்ஸு, பர்ஃபார்மன்ஸஸில் சைலன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ட்ரி, என்ன அடுத்து நடக்க போகுதுன்றத மைண்டில் வச்சுட்டு அதுக்கு ஒரு ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறம் பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கும் சீன்ஸு. இப்போ வந்து அவர் மிரட்டுற கேரக்டரோ இல்லை அவர் பேசுகிற கேரக்டர்கிட்ட ஒன்று பேசிட்டாலும் அவர் பின்னாடி பேக் எண்டில் அவர் மைண்டில் வேறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் மைண்டில் ஒன்று வச்சுட்டு வெளில பிஹேவ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, இது வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி நான் ஃபிலிம்ஸ் பண்ணலை. ஸோ ஐ தாட் இட்ஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அது ஸோ அந்த கண்ணுக்கு, அந்த சிரிப்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கும், இல்லை சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரேமில். அந்த மாதிரி எனக்கு சான்ஸ் கிடச்சிது இந்த படத்தில் பண்ண. ஸ்ரீகாந்த் சார் கூட பேச முடிஞ்சு ஏதாவது சொல்லியிருந்தாப்லையா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் ஸ்க்ரீனில் பார்த்து அவரை ஏதாச்சும் கான்வர்சேஷன் பண்ண முடிஞ்சானே? நிறைய ஒர்க் பண்ணோம். ஸோ நல்லா இருந்துச்சு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவார். அவர் எப்படி படங்கள் சூஸ் பண்ணார், இல்லை வந்து எப்படி சில படங்கள் மிஸ் பண்ணார், அது எல்லாமே சொல்லுவார். நிறைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் படத்தப்போ என்ன ஆச்சு, இந்த படத்துக்கு எப்படி பேசினாங்க, நான் சும்மா ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பேன். ஓகே, இஸ் ஆர் சீனியர் இல்லை, ஸோ ஐ ஜஸ்ட் லிசன் டு வாட் ஹி சேஸ். லைக் பிச்சைக்காரன் படம் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐடியாவாக அவருக்கு போச்சு அப்படின்னு சில சொன்னார். அப்போ எப்படி இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இட் வென்ட் டு விஜய் ஆண்டனி சார், அந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னார். எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கீங்க, பிளாக்மெயில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதிகமாக உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது யார்? ரமேஷ் திலக் தான். என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவோம்? சும்மா இந்த டைமுக்கு அவர் வராருன்னா நீயும் இதே டைமுக்கு வாங்க அந்த மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி ரமேஷ் திலக் தான் பிளாக்மெயில் பண்ணுவார். ஓகே, வீட்டுக்கு போயிட்டீங்க இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு, வீட்டில் உங்களை யார் பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுவா? அன்வி. என்ன சொல்லி?
சும்மா அவளுக்கு என்ன வேணுமோ அதை நடத்திப்பா. ஓகே, ரொம்ப அழகாக வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. கண்டிப்பாக பிளாக்மெயில் செப்டம்பர் 12 நாங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கோம். ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.